Hello everyone, I am Parthiban. Welcome you to SAP Views. இன்னைக்கு டேட் 10/1/2026. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 6:30க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போது வரக்கூடிய நீட் யூஜி 2026 மே மாதம் நடைபெறக்கூடிய நீட் தேர்வுக்கு யாரெல்லாம் தகுதி வாய்ந்தவர்கள், என்ன மாதிரியான வயது வரம்பு, உச்ச வரம்பு எவ்வளவு, அதே போல் வேறு என்னென்ன தகுதிகள் எல்லாம் வேணும் அப்படிங்கிறத 2025 இன்ஃபர்மேஷன் புல்லட்டினுடைய அடிப்படையில் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இந்த வீடியோவை நீட் 2026 எழுதக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள், உங்கள் ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு 2026 அட்மிஷன் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் அடுத்தடுத்தது நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு இந்த 2026 நீட் யூஜி 2026னுடைய அப்ளிகேஷன் போடுற முதல் நாள்லேருந்து அட்மிஷன் முடிச்சுட்டு கடைசி நாள் நீங்கள் காலேஜில் போய் ஜாயின் பண்ணி உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம ஒரு டோட்டல் பேக்கேஜாக ஒரு பெய்டு சர்வீஸ் கொடுத்துட்ருக்குறோம். கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணி கொடுக்கறது, அதே போல் காலேஜ் அட்மிஷன், சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் எல்லாமே ஒரு பேக்கேஜாக கொடுத்துட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான சர்வீஸை பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 2025 இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் நீட் யூஜி தேர்வு எழுதுவதற்கான தகுதிகள் என்னென்னு கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கிறோம். 2026க்கும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும். அதில் ஏதாவது மாற்றங்கள் இருக்குது அப்படின்னா நியூ ப்ராஸ்பெக்டஸ், அதாவது நியூ இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் வந்த உடனே அதில் என்ன மாற்றங்கள் இருக்குதோ அதை நம்ம உங்களுக்கு உடனே தெரியப்படுத்திடுவோம். இப்போது எலிஜிபிலிட்டி டு அப்பியர் நீட் யூஜி இந்த இடத்துல 25க்கு பதிலாக 26 அப்படின்னு படிச்சுக்குங்க. Eligibility for appearing NEET UG as per the related regulation of NMC and DCI are as follows. இப்போ பார்த்தீங்கன்னா தேர்வு எழுதக்கூடிய மாணவர் அல்லது மாணவிக்கு 17 வயது பூர்த்தி ஆகிருக்கணும். இது பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ஆர் வில் கம்ப்ளீட் த ஏஜ் ஆன் ஆர் பிஃபோர் 31st December. அப்போது உங்களுடைய பிறந்த தேதி 31/12/2008க்கு பதிலாக 2009ன்னு போட்டுக்கோங்க. அதாவது உங்களுடைய பிறந்த தேதி எப்படி இருக்கணும்னா 31/12/2009 அதற்கு முன்னதாகவும் பிறந்த தேதி இருக்கணும். அதாவது ஒரு மாணவர் அல்லது மாணவியினுடைய பிறந்த தேதிங்கிறது 31/12/2009 அல்லது அதற்கு முன்னதாகவோ பிறந்திருக்கணும். ஏன்னா ரிப்பீட்டர், ரீரிப்பீட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னா அவங்க 2008, 2007 இருக்கலாம். 31/12/2009 அப்படிங்கிறது டெட்லைனாக இருக்கணும். இது ஜென்ரல், அதே போல் ஜென்ரல், இடபிள்யூஎஸ், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, நான் கிரிமிலேயர், பிடபிள்யூடி கேட்டகரி அனைவருக்கும் இது பொருந்தும். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசனாக இருக்கலாம், ஓவர்சீஸ் சிட்டிசனாக இருக்கலாம். அதே போல் என்ஆர்ஐ கேண்டிடேட், ஃபாரின் நேஷனல்ஸும் இந்த தேர்வை எழுதலாம். எலிஜிபிலிட்டி ஃபார் ஓசிஐ பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல், என்ஆர்ஐ, ஓவர்சீஸ் சிட்டிசன் இந்தியா, பர்சன் வித் இந்தியன் ஆரிஜின் அண்ட் ஃபாரின் நேஷனல்ஸ் ஆர் எலிஜிபிள். அதே போல் participation of Union Territory, Jammu Kashmir and Ladakh in All India quota 15% All India quotaக்கு எலிஜிபிள். யூனியன் டெரிட்டரியில் இருக்கிறவங்க ஜம்மு காஷ்மீர், லடாக் இந்த மாணவர்களும் தேர்வு எழுதலாம். இப்போது நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் அண்ட் குவாலிஃபையிங் எக்ஸாம் கோட்ஸ் அப்படின்ட்டு கோட் நம்பர் 0102 0304 05 07 அப்படின்ட்டு கோட் நம்பர்ஸ் இருக்கும். இந்த கோட் நம்பர்ஸ் எல்லாம் எதை மென்ஷன் பண்ணுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ கரண்ட்டில் +2 படிச்சுட்டு இருக்கிற மாணவர்கள், சிபிஎஸ்சியில் அப்பியர் ஆகிற மாணவர்கள், இவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஆனால் இந்த மாணவர்கள் இங்கே பாருங்கள், எ கேண்டிடேட் ஹூ இஸ் அப்பியரிங் இந்த குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் தட் இஸ் கிளாஸ் 12 இந்த இடத்துல 26ன்னு மாற்றிக்குங்க.
class 12 in 2026 whose result is awaited. தேர்வு எழுதிட்டேன், எனக்கு இன்னும் +2 ரிசல்ட் வரல அப்படின்ற மாணவர்களும் அப்ளை பண்ணலாம். மே அப்ளை அண்ட் அப்பியர் இன் த டெஸ்ட் பட் he or she shall not be eligible for admission to undergraduate medical course if he or she does not pass. இப்போது அப்ளை பண்ணும்போது அப்பியரிங் கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். நீங்கள் வந்து கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி அந்த டேட்டில் பாஸ் பண்ணியிருக்கணும். ஒருவேளை இப்போ அப்ளை பண்ணிவிட்டு அதன் பிறகு தேர்ச்சி பெறவில்லை என்றால் அந்த மாணவர்கள் நாட் எலிஜிபிள் கேண்டிடேட்டாக கருதப்படுவார்கள். அப்போது இப்போ ப்ரெசண்ட்டில் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள், மார்ச்சில் தேர்வு எழுதுகிறேன், பிப்ரவரியில் சிபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறேன் அப்படின்ற மாணவர்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ரிசல்ட்டில் சர்டிஃபிகேட்டில் மார்க் ஷீட்டில் உங்களுக்கு பாஸ் அப்படின்னு இருக்கணும். கோட் 2 அப்படின்றவங்க இந்த ஹையர் ஆர் சீனியர் செகண்டரி இந்தியன், அதாவது +2 ஸ்டேட் போர்டில் படித்த மாணவர்கள், சிபிஎஸ்சி மாணவர்கள், ஐசிஎஸ்சி சிலபஸ் மாணவர்கள், இவங்க எல்லாமே period of 12 years of study, the last 2 years of such study comprising physics, chemistry, biology, biochemistry. இதில் மெயினாக நீங்கள் எடுத்துருக்கிற சப்ஜெக்ட் வந்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஆர் பயோடெக்னாலஜி, இந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும். இப்போது 2026க்கு முன்னதாக படித்தவங்களாக இருந்தால் கோடு 2, அதாவது ரிப்பீட்டர்ஸ் அண்ட் ரீரிப்பீட்டர்ஸ். இதில் இந்த 2 பாயிண்ட்டோட மட்டும் நிறுத்திக்கலாம். ஏன்னா இந்த கோட் நம்பர் வந்து ஒருவேளை மாறுச்சு அப்படின்னா ரிவைஸ்டு இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நம்ம எடுத்து போட்டுக்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு சில மாணவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, லாஸ்ட் இயரில் நீட் எக்ஸாம் எழுதி சீட்டு கிடைக்கல, எம்பிபிஎஸ் அட்மிஷன் கிடைக்கலன்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, வேறு ஏதாவது ஒரு கோர்ஸ் படிப்பாங்க, இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது போய் கோர்ஸில் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ திரும்பவும் வந்து நீட் எக்ஸாம் எழுதி நான் வந்து இப்போ கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறேன் அப்படின்ற மாணவர்களாக இருந்தால் போன வருஷம் இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் கோடு ஃபைன் கொடுத்துருக்காங்க. அதே தான் பிஎஸ்சி எக்ஸாம், பிஎஸ்சி இந்த மாதிரியான கோர்சஸ் படித்தா கோடு 6. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோடு அப்படிங்கிறது மாறும். இந்த கோட் நம்பர் 2026 இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை பார்த்துட்டு திரும்பவும் இன்னொரு வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் நீங்கள் வந்து அதாவது ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி எடுத்து படிச்சிருக்கணும். அதில் வந்து உங்களுக்கு மினிமம் மார்க் அப்படிங்கிறது எவ்வளோ எடுத்துருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, in respect of the candidate, scheduled caste, scheduled tribe, ஓபிசி, என்சிஎல் இந்த மாணவர்கள்லாம் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் டுகெதர் இந்த குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் shall be 40% மார்க்ஸ் இன்ஸ்டீட் ஆஃப் 50% ஃபார் அன்ரிசர்வ்ட். அதாவது ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் 50%, மற்ற மாணவர்கள் வந்து 40% எடுத்திருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. இதுவும் கடந்த ஆண்டினுடைய இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் கொடுத்துருக்கிறத தான் எடுத்திருக்கிறோம். இதையும் நம்ம வந்து 2026 நியூ இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து திரும்பவும் இன்னொரு வீடியோவில் அப்டேட் கொடுத்துடலாம். இப்போதைக்கு இதை வந்து 2025 இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் இருக்கிற தகவலை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்குங்க. அதற்கேற்றாற் போல் நீங்கள் வந்து அதற்கு தேவையான ஆவணங்களையும் தயார் நிலையில் வச்சுக்குங்க. என்னென்ன ஓபிசி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் வந்து உங்களுடைய கேட்டகரி சர்டிஃபிகேட்டு, பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தால் பிடபிள்யூடி சர்டிஃபிகேட்டு, அதே போல் ஆதார் கார்டை வந்து அப்டேட்டடாக வச்சுக்குங்க. ஆதாருக்கு வந்து ஓடிபி கொடுத்தா அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரணும். 3 ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் வச்சுக்குங்க. அதே போல் 3 ரெஜிஸ்டர் இமெயில் ஐடி வச்சுக்குங்க. அந்த 3 இமெயில் ஐடி, 3 ஃபோன் நம்பர், இது எல்லாமே உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், அதாவது அப்பா, அம்மா, கேண்டிடேட் 3 பேர்த்துது, இல்லைன்னா பிரதர், சிஸ்டர், இவங்களது 3 மெயில் ஐடியும் 3 ஃபோன் நம்பரும் வச்சுக்கோங்க. ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவும் டேட் ஆஃப் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் எடுங்க. ஏன்னா அதில் வந்து கேண்டிடேட் நேமு, அதே போல் டேட் ஆஃப் ஃபோட்டோகிராஃப் டேக்கன் இதெல்லாம் எடுத்துருக்கணும். அதே போல் பயோமெட்ரிக்கு
10 கைவிரல் ரேகை கேட்பாங்க, சிக்னேச்சர், இது எல்லாமே வந்து ஆஸ் பர் த ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கணும். இது எல்லாம் உங்களுக்கு 2026 இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் வந்த உடனே, அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன உடனே டெமோ வீடியோவை நம்ம போஸ்ட் பண்ணிடலாம். வீடியோ இன்னும் முடியல, அதற்கு முன்னதாக வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மேற்கொண்டு இந்த 2026க்கு நீட் அப்ளிகேஷன் போடுற டேட்டிலிருந்து அட்மிஷன் முடித்து நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணுற வரைக்கும் ஒரு டோட்டல் பேக்கேஜ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான அனைத்து சேவைகளையும் பெய்டு சர்வீஸில் பெற்றுக்கொள்ளலாம். இப்போது ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது, நான் வந்து 2026க்கு செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேங்க சார். எனக்கு நிறைய ஆன்லைன் டெஸ்ட்டு எழுதி பார்க்கணுன்னு விருப்பமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒரு கோச்சிங் கிளாஸில் டே ஸ்காலராக படிச்சுட்ருக்கிறேன். வீட்டுக்கு வந்து எனக்கு நிறைய டைம் இருக்குது. ஸோ என்னோடய மார்க் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நான் வந்து ஆன்லைனில் டெஸ்ட் எழுதி பார்க்கணும், இல்லை ஆஃப்லைனில் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்ற மாணவர்களுக்கான ஒரு அறிவிப்பு என்னென்னா, நம்ம SAPVS யூடியூப் சேனல் சார்பாக 100+ டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். இது வந்து ஆப்பில் டெஸ்ட்டு நீங்கள் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட்டினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, உங்களுடைய ரெகுலர் ஷெட்யூல் டிஸ்டர்ப் ஆகாமல், உங்களுடைய செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்டு இருந்தாலோ இல்லை கோச்சிங் கிளாஸினுடைய ஷெட்யூலோ டிஸ்டர்ப் ஆகாமல் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் எக்ஸ்ட்ரா டைமில் இந்த டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். 100+ டெஸ்ட்டு ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல், கொஷின் பேப்பர், ஆன்சர் கீ, அதுக்கான சொல்யூஷன், இது எல்லாமே நம்ம உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் வித் OMRோட. ஸோ இந்த 100+ டெஸ்ட்டுக்கான சார்ஜ் அப்படிங்கிறது 5000 rupees. ஸோ இதை நீங்கள் கீழே இருக்கிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு என்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருவோம். ஆப்பில் நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட்டை முடித்த அடுத்த செகண்டே உங்களுடைய ஸ்கோர் என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 720க்கு நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா 720க்கு உங்களுடைய ஸ்கோர் என்ன, அதில் நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் கரெக்ட் பண்ணியிருக்கிறீங்க, எவ்வளோ கொஸ்டின் வந்து நெகட்டிவில் விட்டுருக்கிறீங்க, அந்த நெகட்டிவில் விட்டதுக்கான மார்க்கையும் மைனஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய டோட்டல் மார்க் என்ன அப்படிங்கிறத நீங்கள் டெஸ்ட்டை சப்மிட் பண்ண அடுத்த செகண்டே உங்களுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த டெஸ்ட்டுக்கான சொல்யூஷனையும் கொடுத்துருவோம், ஆன்சர் கீயும் கொடுத்துருவோம். ஸோ டெஸ்ட்டை முடிச்சுட்டு என்ன மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த டெஸ்ட்டில் அதே கொஷின்ஸோ இல்லை அந்த கான்செப்டில் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும்போது நீங்கள் வந்து ரிப்பீட்டட் மிஸ்டேக்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸில் சேர விருப்பம் இருக்கிற மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு இது தொடர்பாக நீங்கள் என்கொயரியும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க இந்த 100+ டெஸ்ட்டு ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் கொஷின் பேப்பர் ப்ளஸ் OMR சீட்டு, ஆன்சருக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து 5000 rupees சார்ஜ் பண்ணுறோம். ஜிபே பண்ணிவிட்டு உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு வாங்கிக்கிட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதியும் உங்களுடைய மார்க்கை ஸ்கோர் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். ஹேவ் அ நைஸ் டே, ஆல் தி பெஸ்ட்.